திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குடமுழுக்கு விழா நடைபெறவுள்ளதை முன்னிட்டு வாஸ்து சாந்தி பூஜை நடைபெற்றது. முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்கும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வருகிற 7ஆம் தேதி கும்பாபிஷேக விழா நடைபெறவுள்ளது. இதையொட்டி முதல் கால யாகசாலை பூஜைகள் தொடங்கவுள்ள நிலையில் கோவில் வளாகத்தில் வாஸ்து சாந்தி படம் வரையப்பட்டு பூ தூவி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் கோவில் பணியாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆணி திருமஞ்சன தேரோட்ட விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆணி திருமஞ்சன விழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதைத் தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். விழாவின் 9ஆம் நாளில் தேரோட்ட விழா கோலாகலமாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட 5 தனித்தனி தேர்களில் சுவாமிகள் எழுந்தருளி முக்கிய வீதிகளின் வழியாக தேரோட்டம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே பர்கூர் மலை கிராமத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் ஸ்ரீ மலைமாதேஸ்வரர் சுவாமி வகையரா சுவாமிகள் சங்கமிக்கும் மகா பெரிய குண்டம் திருவிழா நடைபெற்றது. இதில் அனைத்து உற்சவர் தெய்வங்களுக்கும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் கைகளில் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் மேளதாளங்கள் முழங்க குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தி சுவாமி தரிசனம் செய்தனர். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.